அண்ணா பல்கலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அதிரடி சோதனை. லேப்டாப், ஹார்ட் டிஸ்க், பட்டாக்கத்தி, சொத்து ஆவணங்கள் என்று பெட்டி பெட்டியாக பறிமுதல் செய்த அதிகாரிகள். சிக்கிய முக்கிய ஆவணங்கள். யார் அந்த சார்? பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? துருவி துருவி விசாரிக்கும் போலீஸ். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே இந்த வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அத்தோடு ஞானசேகரன் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படும் யார் அந்த சார் என்ற கேள்வியை அதிமுக, பாஜக, தாவேகா உள்ளிட்ட கட்சியினரும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் உள்ளே ஆய்வில் ஈடுபட்டு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பதிவாளர் மற்றும் சில பேராசிரியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியிடமும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நேற்று காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் ஸ்நேகப்பிரியா ஐபிஎஸ், ஐமான் ஜமால் ஐபிஎஸ், பிருந்தா ஐபிஎஸ் ஆகிய அதிகாரிகள் தலைமையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பிருந்தா ஐபிஎஸ் மற்றும் ஐமான் ஜமால் உள்ளிட்ட அதிகாரிகள் 12 மணியளவில் கிளம்பி சென்றனர். ஆனாலும் ஸ்நேகப்பிரியா ஐபிஎஸ் தலைமையிலான அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டு கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க், ஞானசேகரன் வாங்கிய சொத்து குறித்த ஆவணங்கள், ஒரு பட்டாக்கத்தி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். ஞானசேகரன் மனைவியிடமும் விசாரணை நடத்தியதோடு எழுத்து வடிவில் வாக்குமூலத்தையும் பெற்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் குறித்த ஆவணத்திலும் கையெழுத்து வாங்கிக் கொண்டனர். சுமார் 6:30 மணி நேரம் நடைபெற்ற சோதனை மாலை 5 மணிக்கு நிறைவுற்றது. சோதனையை முடித்த பிறகு பெட்டி பெட்டியாக பறிமுதல் செய்த பொருட்களை அதிகாரிகள் எடுத்து சென்றனர். சோதனையை நிறைவு செய்து கிளம்பிய சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி ஸ்நேகப்பிரியாவிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு "பிளீஸ் கிவ் சம் டைம்" என்று கூறிவிட்டு சென்றார். கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் ஞானசேகரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், குறிப்பாக போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ஆபாச வீடியோவில் இருக்கும் திருப்பூரை சேர்ந்த நபர் யார் என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் வெளியாகும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே மதியம் 3:30 மணியளவில் ஞானசேகர் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வரும் சிறுவன் ஒருவன் வீட்டின் கேட்டை உள்பக்கமாக பூட்டியதால் அதிகாரிகள் வெளியே வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. எங்கும் தேடியும் சிறுவனும் அவன் வைத்திருந்த சாவியும் காணாததால் அதிகாரிகள் வேறு வழியின்றி பூட்டை உடைத்து வெளியேறினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.